This video is sponsored by SBO Digital Marketing. SBO அது ஒரு ஜென்யூனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வியூவர்ஸ். நம்ம போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.8 பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே மேலே 1 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணுன்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஸ்கொயர்டு. இப்போ ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 1 2, 1 ஸ்கொயர்டு 1. அப்போ 2ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 1. அப்போ ஆன்சர் எஃப் ஆஃப் 1க்கு வந்து ஆன்சர் 1 தான் எஃப் ஆஃப் 1க்கு ஆன்சர். நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் வச்சு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுவோம். 2x ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ இங்கே மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கலாம். a ஸ்கொயரில் எக்ஸு, ஏனா எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ அப்படி வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்து 2ஆல் ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 2 வரும், 2x வரும். அடுத்து 1, அதாவது பியை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். அப்படியே 1ன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட கிடைச்சதை வச்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸால் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1ன்னு மாறிடும். இப்போ இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம், ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ 2ம் 1ம் சேம் இதாக இருக்குது. அப்போ 2வையும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 1 வரும். அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ஆன்சர். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.